திமுகவுல ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு நல்ல பதவி கொடுப்பாங்களா சார்? என்ன பதவி? இவர் முதலமைச்சராக இருந்தார். இப்பொழுது ஸ்டாலின் விரும்பினால் நான் போட்டியிடுவேன் என்று சொல்கிறாயே, இதை சொல்வதற்கு பதிலாக ஸ்டாலின் சீட்டு கொடுத்து நான் நின்று இனிமேல் புதிதாக எம்எல்ஏ ஆகி புதிதாக நான் உன்னுடைய ஆட்சியின் 7வது இடத்தில் இருப்பதற்கு பதிலாக முதலிடத்தில் இருந்தால் நான் முதலிடத்திலேயே இருந்து வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்ல வேண்டியதானே? 3 தடவை முதலமைச்சராக இருந்து விட்டு இனிமேல் இதை விட கூடுதலான பதவி பிரதமர் பதவி தான். அதுக்கு போவாயா? இவர்களெல்லாம் உன்னை மதிப்புகளை செய்தார்கள் என்றால் அங்கே போய் எந்த இடத்துல இருக்கிறாய்? உன்னுடைய இடம் என்ன? இன்பநிதிக்கு கீழான இடம். ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி. அப்புறம் ஓபிஎஸ்க்கும் அந்த இடம் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. சீனியாரிட்டியை பல பேர் கொள்ள. உனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். ஸ்டாலின் விரும்பினால் நான் தேர்தலில் நிற்பேன். யாரெல்லாம் தேர்தலில் இருக்க வேண்டும் என்ற இடத்தில் இருந்து முடிவு செய்த நீ இப்பொழுது விரும்பினால் நிற்பேன் என்று சொல்லுகிற இடத்திற்கு போய்விட்டாய். இது தற்கொலை இல்லையா என்று கேட்கிறேன் நான். அங்கே போய் என்ன அடையப் போகிறாய்? என்ன அடையப் போகிறாய்? ஆனால் இதற்கு முன்னாடியும் அதிமுகவில் இருந்து நிறைய பேர் திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்கல்ல சார்? ஏங்க இது ஒரு பதவிக்காக ஓடுகிறார்கள். இங்கே இருந்து இனிமேல் அதாவது எடப்பாடி சேர்த்து கொள்ள மறுக்கிறார். இவருடைய கட்சியிலிருந்து வெற்றி பெற முடியாது. அவரே திமுகவுக்கு போகிறாரு. அப்புறம் வைத்தியலிங்கம் போக மாட்டாரா? அப்புறம் அந்த இவர் மைத்திரேயன் போக மாட்டாரா? எல்லாரும் போவார்கள் தானே. தலைவனாக இருக்கிற நீயே எந்த கட்சியில் போய் எந்த இடத்தை பிடிப்பது என்று அலைகிறாயே. நீ ஒரு தமிழ்நாட்டில் தனித்தன்மையுடைய தலைவனாக நிலை பெற முடியவில்லையே.